நேத்து ஒரு ரிவ்யூ போட்டிருந்தேன் இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ண கானம் கண்ணதாசன் எழுதிய 8 பாடல்களின் தொகுப்பு அப்படின்ற ஒரு சின்ன ரிவ்யூ போட்டிருந்திருப்பேன் இல்லையா? அந்த ரிவ்யூ அப்லோட் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்ச நேரத்துல ஒரு நண்பர் எனக்கு மெசேஞ்சர்ல ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தார். அந்த மெசேஜ் வந்து, ஒரு பாட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். அது என்னுடைய கம்போசிங்கான ஒரு சாங். அது உங்க டைம் இருந்தா கேளுங்க அப்படின்னு எனக்கு அனுப்புனார். சில பேர் அனுப்புவாங்க, ஷார்ட் மூவிஸ் அனுப்பியிருக்காங்க, சில ஆல்பம்ஸ் அனுப்பியிருக்காங்க. அதை கேட்டுட்டு பார்த்துட்டும் ஓகே அப்படின்னா ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். மனசை காயப்படுத்த மாட்டேன். இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். என்னை மதிச்சு அனுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த பாட்டு கேட்ட பிறகு அவர்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்டேன், ஒரு சின்ன ரிவ்யூ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்னை நம்பி ஒரு 10-15 பேர் இருக்காங்க, அந்த 15 பேராவது இந்த பாட்டு கேட்பாங்களே அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சிரிச்சுட்டு அவரும் சரின்னு சொன்னார். நிஜமாவே இந்த பாடல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு திரைப்பட பாடலுக்கு நிகரான அந்த தரத்துல இந்த பாடல் அமைஞ்சிருக்குன்னு தாராளமா சொல்லலாம். வெரி பியூட்டிஃபுல் அண்ட் ஃபீல் குட் சாங்னு கண்டிப்பா சொல்லலாம். ஆங்கில வார்த்தையை கலக்காத அழகான பாடல் வரிகள். இசைக்காகவே கண்டிப்பா ஒரு முறைக்கு பல முறை இந்த பாடலை நான் கேட்டுட்டே இருந்தேன். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. முதல்ல ஒரு ஒரு ஹம்மிங் சவுண்ட் ஒன்று வரும், ரரரரரே அப்படின்னு. நான் பாட நல்லா இருக்காது. அது கேட்கும்போது அவ்வளோ ரொம்ப எப்படி நல்லா இருந்தது. ஒரு என்னய்யா இது, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. திடீர்னு ஒரு அனிருத் தான் பாடியிருக்காரு போல இருக்குன்னு நினைச்சிட்டேன். அடுத்து செகண்ட் ஸ்கிரீன்ல வோக்கல்ஸ் பை ஆர்டிஸ்ட் எக்ஸ் அப்படின்னு பார்த்ததும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். நல்ல குரல் வளம். யார் அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி இருந்தது. இவர் வந்து பாடல் எழுதி இசையமைச்சு அற்புதமாவும் பாடியிருக்காரு. எல்லாமே ரொம்ப ரொம்ப நேர்த்தியா அமைஞ்சதுன்னு சொல்லலாம். நான் இவ்வளவு எக்ஸைட்மெண்டெல்லாம் நான் ஆக மாட்டேன் ஒரு பாட்டுக்கு அப்படின்னு சொல்ல முடியும். நிறைய பாடல் ஆசிரியர்கள் பாடல் வரிகள் கேட்டிருப்போம், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கேட்டிருந்திருப்போம். இவர் வந்து என்ன ஆளு, எப்படி இந்த மாதிரி ஒரு மியூசிக் போட முடிஞ்சதுன்னு ரொம்ப ஷாக்கா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படின்ற மாதிரி ஸ்பார்க் ஆச்சு எனக்கு. ரியலி மிஸ்டர் ஆர்டிஸ்ட் எக்ஸ், யூ ஆர் சோ டேலண்டட். கண்டிப்பா இந்த போட்டியில நீங்க தான் வின் பண்ணுவீங்கன்னு நான் உறுதியா நம்புறேன். சினிமால ஒரு ரவுண்டு கண்டிப்பா வருவீங்கன்னு மனப்பூர்வமா வாழ்த்துறேன். தேங்க்யூ ஸோ மச். டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய சாங்கை ஆட் பண்றாரு, கண்டிப்பா பாருங்க, அவசியம் பாருங்க.